காஞ்சி கைலாசநாதர் கோவில். தியானம் செய்யக்கூட வேண்டாம். கைலாயம் சென்ற அனுபவம் வேண்டுமா? காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் சாயங்கால வேளையில் உலா வந்தால் ஈசனை, உமையை, பரிவார தேவதைகளை தரிசித்துவிட முடியும். கிபி 700 பல்லவ மன்னன் ராஜசிம்மன் என்ற 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது இந்த பேரழகு வாய்ந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில். 16 பட்டை கொண்ட கருப்பு கல்லிலா ஆன 8 அடி உயர ஷோடசலிங்கம் மூலவராக வீற்றிருக்கிறார். மணற்கற்களால் அதிகளவு புடைப்புச் சிற்பங்களால் குவிக்கப்பட்ட கோவில் இது. எத்தனை மணி நேரங்கள் செலவிட்டாலும் முழுமையாக ஒருவனால் பார்க்க இயலாது. 1000 சிங்கங்கள் புடைசூழ மூலவர் வீற்றிருக்கிறார். இந்த ஆலயம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னோடி, விருபாக்ஷா கோவிலுக்கும் முன்னோடி, எல்லோரா கைலாசநாதர் ஆலயத்திற்கும் முன்னோடி, ஏன் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் முன்னோடி. முதல் கற்றளி ஆலயம் இதுவே. அடித்தளம் கருங்கல், மேல்தளம் மணற்பாறைகள். சந்தியா தாண்டவமூர்த்தி, பிச்சாடனர், கங்காதரர் சிவனின் பல்வேறு வடிவங்களை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். தேவி பார்வதி 30க்கும் மேற்பட்ட வடிவங்களில் காணப்படுகிறார். மகிஷாசுரமர்தினி, தக்ஷணாமூர்த்தி சிற்பங்கள் பேரழகு வாய்ந்தவை. ஓவியங்கள் அழியும் நிலையில் உள்ளன. உருவ பாணியில் அஜந்தா பாணியை பின்பற்றி ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அல்லது இந்த ஓவியங்களை பின்பற்றி அஜந்தா பாணி ஓவியங்கள் வரையப்பட்டனவா என்பது தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் ஓவியங்கள், சிற்பங்கள் நம்மை மயக்கி விடுகின்றன. ஹரஹர மகாதேவ்.